வறண்ட பாலைவனத்தின் ஆழ்ந்த இருளில் இயேசு உபவாசத்தில் அமர்ந்திருந்தார். அப்போது மனித பலவீனங்களின் ஒட்டுமொத்த வடிவமாக நிழல் உருவம் என்ற கருப்பு புகை தோன்றியது. "நீ பசியுடன் இருக்கிறாய், கற்களை சுவையான அப்பமாக மாற்றலாமே" என நிழல் உருவம் ஆசையூட்டியது. ஆனால் இயேசு உறுதியுடன், "மனிதன் அப்பத்தினால் மாத்திரம் பிழைப்பான் என்பதில்லை" என மறுத்து முதல் சோதனையை முறியடித்தார். உடனே நிழல் உருவம் உலகத்தின் அதிகாரத்தை காட்டி தன்னை வணங்க சோதித்தது. இயேசு, "கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக" என்று பதிலளித்து அதன் பேராசையை வென்றார். இறுதியாக நிழல் உருவம் அகங்காரத்தை தூண்டி தேவசக்தியை நிரூபிக்க வானத்திலிருந்து குதிக்கச் சொன்னது. அமைதியுடன், "கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக" என்று கூறிய இயேசுவின் வார்த்தைகளை கேட்ட நிழல் உருவம் அதன் சக்தி குறைந்து புகை போல கரைந்து மறைந்தது. இருள் விலகி சூரியன் பிரகாசமாக உதித்தது. இயேசுவின் உடலிலிருந்து பரவிய தங்க ஒளி அந்த பாலைவனத்தை ஒளியால் நிரப்பியது. ஞானம், அன்பு மற்றும் உறுதியான விசுவாசத்தால் எந்த ஒரு சோதனையையும் வெல்ல முடியும் என்பதை அவர் உலகிற்கு உணர்த்தினார்.